ஸோ வெக்டர் டிஃபரன்சியேஷன் இதை பற்றி ரொம்ப சின்ன யூனிட். இது என்ன சொல்லிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெக்டர் டிஃபரன்சியேஷன் நார்மல் டிஃபரன்சியேஷன் பண்ணுறது தான். நார்மல் டிஃபரன்சியேஷன் என்ன இருக்கும்? டி பை டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா, டி பை டிஒய் வித் ரெஸ்பெக்ட் ஒய்னா, இதுக்கு பேர் ஆர்டினரி டிஃபரன்ஸ் சொல்லிக்குது. ஓகே, ஆர்டினரி டெரிவேட்டிவ். இதுக்கு பேர் என்னது? ஆர்டினரி டெரிவேட்டிவ். இதே வந்து டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் அப்படின்னு வந்தால் இதுக்கு பேர் பார்சியல் டெரிவேட்டிவ். ஸோ இங்கே என்ன வெக்டரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது பார்சியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. எதனால் பார்சியல் ஆப்ரேட்டர் வருது, எதனால் ஓடி வரல அப்படின்னா, ஸோ ஓடியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ் கம்மா ஒய்ங்கும் போது நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன், அதாவது ஒய் வந்து டிபெண்ட் ஆன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸில் இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்கு? எக்ஸ் இஸ் கால்ட் எ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் ஒய் இஸ் கால்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். அப்படின்னா மீனிங் என்ன ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே எக்ஸ் வேல்யூ சப்மிட் பண்ண தான் ஒய் வேல்யூ கிடைக்கும். அதுதான் இங்கே மீனிங். அப்போ எக்ஸ் வேல்யூங்கிறது ஒரு இண்டிவிஜுவலாக ரன் பண்ணுறாங்க. எக்ஸ் வேல்யூ சப்மிட் பண்ணுறனால ஒய் வேல்யூ கிடைக்கிறதுனால டிபெண்டன்ட் வேரியபிள். யாரை டிபெண்ட் பண்ணிக்கிறா? எக்ஸ் ஒய் வந்து டிபெண்டன்ட் ஆன் எக்ஸ். அப்போ ரெண்டு வேரியபிள் கனெக்ட் பண்ணுறதுனால வந்து இது வந்து ஓடிஏ. பட் இங்கே என்ன நடக்குது? பார்சியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா, பார்சியல் டெரிவேட்டிவ்ல மூணு வேரியபிள், மினிமமாக மூணு வேரியபிள் இருக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் 3 வேரியபிள். சரிங்களா? அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இஜெட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு. ஓகே, அப்படிங்கும்போது எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இது என்ன கிடைக்கும்? ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கேஸ்க்கு வந்துடும். இஜெட் வந்து என்னது? ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிளை பேஸ் பண்ணிக்குது, அதாவது ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பேஸ் பண்ணிக்குது. அப்போ இஜெட் கால்டிய டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் கால்டிய இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரி, அப்படி வரும்போது நம்ம வந்து என்ன கேஸ் யூஸ் பண்றோம்? சப்போஸ் டெரிவேட்டிவ் எப்படி சொல்றாங்க? எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிடுறாங்க. டெரிவேட்டிவ் சொன்னா போதுமா? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா அல்லது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யான்னு செக் பண்ணணும். சரிங்களா? அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் டோ பை டோ எக்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸுக்கு ஒய்க்கு லிங்க் கிடையாது. அப்படிங்கும்போது ஒய் இஸ் எ கான்ஸ்டன்ட். அதான் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் எ கான்ஸ்டன்ட் எப்ப வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது. அப்ப என்ன ஆகும்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு வரும். கரெக்டுங்களா? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் போது இங்க என்ன நடக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போது இது பார்ஷியல் டெரிவேட்டிவ். என்ன பாருங்க, இது பார்ஷியல் டெரிவேட்டிவ். அதனால வந்து ஒய் வந்து கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துட்டு ஒய் இன்ட்டு ஒன்று போடும். ஒய் இன்ட்டு ஒன்று போடும் எப்ப இந்த 3 வேரியபிள் கான்ஸ்டன்ட் இங்க நடக்கும்போது. பட் ஓடியில் என்ன நடக்கும்? ஓடியில் இருக்கிறது வெறும் எக்ஸ் ஒய் தான். ஓடியில் மேபி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கொடுக்கலாம், இல்லை எக்ஸ் ஒய்ன்னு கொடுக்கலாம். find the derivative or find dy by dx னு கேட்கலாம். find dy by dx னு கேட்கலாம். அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்னா, இது xங்கிறது with respect to x பண்றீங்க. அப்ப dy by dx ஆஃப் xy ன்னு வரும்போது இது இம்ப்ளிசிட் ரூல் யூஸ் பண்ணுவீங்க, UETB மெத்தட். அப்ப இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் என்னது? ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த another dependent and independent variable இன்க்ளூட் ஆகி வரதா வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். அப்படிங்கும்போது இதை டைரக்டா என்ன பண்ணுவீங்க? UETB மெத்தட்ல பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்? u dash 1 into 1 into 1 கரெக்டா? y 1 into y, u ஓட வேல்யூ x and v ஓட வேல்யூ 1 y. அப்ப u dash போது 1 ஆயிரும், v ஓட வேல்யூ y இருக்கும், பிளஸ் u ஓட வேல்யூ x into v. into vங்கும் போது இது y வேரியபிள், இது x வேரியபிள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன கிடைக்கும்? dy by dx கிடைக்கும். dy by dx இந்த மாதிரி ஃபார்மேட்ல எங்க போடுவோம்? ஓடியில போடுவோம். பட் பிடியில வந்து என்ன நடக்கும்? அது ஒரு வேரியபிள் பண்ணும்போது இன்னொரு வேரியபிள் கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிட்டேன். என்ன சொல்லிக்கிறேன்? எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்படின்னா மீனிங் என்னன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். இப்போ இங்க நடக்கிறது மழை பெய்யுதுன்னா அங்க மழை வருமா வராதான்னு தெரியாது. சரிங்களா? இது இண்டிபெண்டன்ட் கேஸ். இங்க நடக்கிறது அங்க நடக்குமா நடக்கிறது தெரியாது. சரிங்களா? தட் இஸ் கால்ட் இண்டிபெண்டன்ட். ஓகே சார். டிபெண்டன்ட் கேஸ்ங்கிறது நம்ம ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் பேசுறோம். தட் இஸ் கால்ட் டிபெண்டன்ட் கேஸ். அப்ப இங்க டிபெண்டன்ட் கேஸ்ங்கிறது இஜெட் வருது தமிழ் ஒரு லாங்குவேஜ்ல. பட் இங்க என்ன நடக்குது? மழை வருதா வராதுன்னா கோயம்புத்தூர் மழை பெஞ்சு சென்னையில் மழை பெய்யுங்கிற அவசியம் கிடையாது. இங்க இருக்கிற என்வரான்மெண்ட் அங்க இருக்கிற என்வரான்மெண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுறேன்? இங்க இருக்கிறது எனக்கு என்ன யூஸ் ஆகுதோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன், அங்க இருக்கிறது நீ என்ன யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் டிபெண்டன்ட் இண்டிபெண்டனோட. அதனால வந்து இங்க பண்ணும்போது என்ன பண்றோம்? ஒய்யை வந்து டைரக்டாவே வெளியே எடுத்துறோம். அதே வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணும்போது எக்ஸ் டைரக்டா வெளியே எடுத்துரும். தட்ஸ் ஆல். இது கிளியருங்களா? அப்ப வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் மேக்ஸிமம் என்ன பண்றாங்க? ஏன்னா வெக்டர்னா என்ன நடக்குதுன்னா இங்க 3D கேஸ் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. என்னாவது? இங்க 3 3D கேஸ்னா என்ன வரும் உங்களுக்கு தெரியும். XY Z பிளேன்னா எடுப்பீங்க.
எக்ஸ் ஒய் இஜெட். அப்போ இங்கே எக்ஸு இங்கே ஒய் இது இஜெட். அப்போ அதனுடைய யூனிட் வெக்டர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஐ கேப் ஜே கேப் அண்டு கே கேப் இதை ரிலேட்டட் பண்ணுறாங்க. அப்போ இது ரிலேட்டட் பண்ணும்போது நம்ம 2 வேரியபிள் இருந்தால் தான் நம்ம வந்து எப்பயுமே ஓடி யூஸ் பண்ணுவோம். 3 வேரியபிள் யூஸ் பண்ணும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் வந்து இங்கே வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வரும். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ உங்களுக்கு ஸ்கேலார் அண்ட் வெக்டர் இது ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸ் தான். ஸ்கேலர்னா என்னம்மா, வெக்டர்னா என்னம்மா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்களேன். ஆல்ரெடி லோயர் கிளாஸ் வெக்டர் ஸ்கேலர் படிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸ்கேலர்னா ஒரு கான்ஸ்டன்ட் தான்மா, கான்ஸ்டன்ட் டைப் தான். இப்போ 5 நோட் பண்ணால் தட் இஸ் கால்ட் ஸ்கேலர். அது 5 என்ன மீனிங் பண்ணுது எனக்கு தெரியாது. ஓகே சார். கரெக்டுங்களா? ஸோ வெக்டர்னா நீ ஸ்பீடில் மேக்னிடியூட் இருக்கும், ரொம்ப வெலாசிட்டி டைரக்டேஷன் வித் டைரக்ஷன் வித் மேக்னிடியூட் சொன்ன மாதிரி. அதான் வெலாசிட்டி பெஸ்ட் எக்ஸாம்பிள். வெலாசிட்டி வண்டியில ஓட்டும் போது எந்த டைரக்ஷன் போகணும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஸ்பீடில் போனால் உங்களுக்கு வந்து கரெக்டான இடத்துக்கு ரீச் ஆக முடியும். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே மேக்னிடியூட் 5ங்கிறது மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க, அது என்னன்னே தெரியாது. 5 எதுக்கு நோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மேபி 5 லிட்டர் கூட சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ ஸ்கேலர் ஒன்லி. ஏன்னா அது டைரக்ஷன் சொல்ல முடியாது. 5 லிட்டர் வாட்டருங்கிறோம். 5 லிட்டர் வாட்டர் எங்கே இருக்குது, சப்போஸ் எந்த இடத்துல போகுது, அதனோட எதுவுமே மென்ஷன் பண்ணாத டைரக்ஷனோ ஒரு கண்டனோ எதுவுமே மென்ஷன் பண்ணாத இருக்கிறது பேர் ஸ்கேலர். பட் வெக்டருங்கிறது என்னன்னா பர்டிகுலராக நம்ம சொல்லிட வேண்டும். பர்டிகுலராக என்ன எப்படி என்ன எது சொல்லிட வேண்டும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மெண்ட். நார்மலாக நம்ம மேக்ஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மெண்ட். டிட்டர்மெண்ட் பார்த்தோன்னா அத்தனை வேல்யூ இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணும்போது கெட்டிங் தி சிங்கிள் வேல்யூ. அப்போ டிட்டர்மெண்ட் இஸ் கால்ட் எ ஸ்கேலர். அண்டு மேட்ரிக்ஸ் நீங்கள் என்னதான் சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், அனதர் ஒன் மேட்ரிக்ஸ். பட் ஒரே ஒரு கான்செப்ட், மேபி n/1 அண்ட் 1/n. இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு n/n மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதே நீங்கள் மாற்றி போடும்போது n/1னா 1/n அண்டு n/1 அப்படின்னு மாற்றி போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/1 கிடைக்கும். அந்த 1/1 மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். ரிமைனிங் எந்த வேல்யூஸ்மே ஸ்கேலர் ஆகுது இஸ் கெட்டிங் த வெக்டர். அது மீனிங் என்ன, எந்த அனதர் மேட்ரிக்ஸ் இந்த ஒன்றுக்கு பதிலாக வேற வேல்யூஸ் இருக்கும்போது, சப்போஸ் இங்கே எம் இங்கே எம்னு இருக்கும்போது இஸ் கெட்டிங் த அனதர் மேட்ரிக்ஸ். அனதர் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும், அனதர் வெக்டர்னு ஒன்று. சரிங்களா? இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் மேத்தமெட்டிக்கல். சரிங்களா? ரியல் நிறைய இருக்குது. நீங்க பிசிக்ஸ் எடுத்துட்டாலும் அத்தனையுமே வெக்டர் கேஸ் தான். இது ஆக்சுவலா வெக்டர் கேஸ்ங்கிறது நம்ம எல்லாமே பிசிக்ஸ்ல நிறைய ஐடியா நிறைய மெத்தட்ல படிப்போம். சரிங்களா? இப்போ ஸ்கேலர்னு என்ன தெரிஞ்சுக்கணும், வெக்டர்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வர வர ஒவ்வொரு டெபினிஷன் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம சின்னதாக வந்து ஈஸியான யூனிட் ஒரு 2 கிளாஸ் இன்னும் ஒரு கிளாஸ்லேயே முடிக்க முடியும். பட் அந்த அளவுக்கு ஸ்பீடாக போக வேண்டாம். மேபி அடுத்த கிளாஸ் வெனஸ்டேக்கு இது மேக்ஸிமம் முடிச்சிடலாம். அது பெருசாக இங்கே எதுவுமே இல்லை. டெரிவேட்டிவ், கிரேடியன்ட், டேஞ்சன்ட், பிளேன், டைவர்ஷன் என்ன, இங்கே கிரேடியன்ட் நோட்டேஷன் தான், இங்கே டைவர்ஷன் திரும்ப அதே நோட்டேஷன் தான் இங்கே வரும். இங்கே டைவர்ஷன் கிரேடியன்ட் என்னன்னா வெறும் டெல்டா மட்டும் வரும். இங்கே டைவர்ஷன் என்னது டெல்டா எஃப் வெக்டர்னு வரும். அவ்வளோதான், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதான். அண்டு கரல்லையே வந்து கரலுங்கிறது என்னன்னா இங்கே டைவிங் வந்து டெல்டா டெப், கரலுங்கிறது வந்து டெல் கிராஸ் எஃப்னு வரும். அப்படின்னா என்ன மீனிங்கு, டைவர்ஷனா ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் கரல்னா வெக்டர் ப்ராடக்ட். தட்ஸ் ஆல். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த வெக்டர் ஐடென்டிட்டி அண்ட் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் கேட்குறாங்க, பெருசாக இங்கே எதுவுமே கேட்கல. இதான் உங்களுக்கு சிறப்பு இருக்குது. மேபி இன்னைக்கு ஒரு பேசிக் டெர்ம்ஸ் கொடுத்து ஒரு 4 ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மேக்ஸிமம் இதனோட கண்டென்ட் படிச்சுடலாம். இது ஒரு 2 கிளாஸ் இருக்கும் போது. சரிங்களா? ஓகே சார். ஸோ பேசிக் டெஃபினிஷன் ஆல்ரெடி இந்த கிரேடியன்ட் நோட்டேஷன் இன்டெகிரேஷன் கொடுக்கும்போது சொல்லிட்டு வெக்டர் இன்டெகிரேஷன் என்ன டெஃபினிஷன், டெல் கிரேடியன்ட் திஸ் நோட்டேஷன் இஸ் கால்ட் கிரேடியன்ட் ஆர் டெல் நோட் பண்ணுவாங்க. டெல்டா இல்லாத இது டெல் நோட் பண்ணுவாங்க. ஆர் கிரேடியன்ட் நோட் பண்ணணும், நீங்கள் கிரேடியன்ட் வச்சுங்க. கிரேடியன்ட் ஆஃப் ஈக்குவல் டு I vector into partial derivative of y, partial derivative of j, and k vector into partial derivative of each. அது இன் ஜென்ரல் நோட்டேஷன் போட்டால் சம்மேஷன் போடலாம். அப்போ சம்மேஷன் ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டரோட நோட்டேஷன் இதுதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது சம்டைம்ஸ் நோட் பண்ணுவாங்க, இது நோட் பண்ணுவாங்க. சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இது ஒரு கொஞ்சம் கேட்கக்கூடிய கொஸ்டின். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்ன இருக்க போகுது, ஏ வெக்டர்னு கொடுத்துருவாங்க, பைன்னு ஒரு ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். சரியாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும்னா ஏ வெக்டர் இஸ் டைரக்ஷன் அண்ட் பை இஸ் நம்மளோட அனதர் ஃபங்க்ஷன். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்துடும். சரிங்களா? 1 minute. ஓகே.
நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பா, நீங்க நோட் பண்ணணும்னு அனுப்பிடுறேன். ஒரே நிமிஷம் சார். சரியா சார். ஓகே. டைரக்ஷன் டெரிவேட்டிவ் என்ன தெரிஞ்சுங்களா? இப்போ ஏ வெட்டுங்கிறது ஒரு டைரக்ஷன் அண்ட் பை இஸ் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறது டைரக்ஷன் டெரிவேட்டிவ். ஸோ நார்மல் டெரிவேட்டிவ்னு என்ன சொல்றாங்க? மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம். நார்மல் டெரிவேட்டிவ் மேக்னிடியூட் ஆஃப் கிரேடியன்ட் ஏ இன்டு வெக்டர் ஈக்குவல் என்ன வரும்? சப்போஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் நம்பருக்கு போடுறேன், ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனும் போடணும். சரிங்களா? பைங்கிறது ஃபங்க்ஷன். பை இஸ் கடி ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி சொன்னது ஸ்கேலார்னு. அப்போ அது ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸ்கேலார் ஃபங்க்ஷன் என்னது? ஐஜேகே இல்லாமல் வரும். சப்போஸ் பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்னா தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் கேன்னு வரும். இதுக்கு பேர் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். இப்போ எஃப் வெக்டர் நோட் பண்ணுவாங்க. அந்த எஃப் வெக்டருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெக்டர் ஃபங்க்ஷன் ஆர் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கு பேர் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். இந்த எஃப் வெக்டர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபங்க்ஷன் வாங்க ஆர் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வாங்க. அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி ஃபங்க்ஷன் தான், பட் ஐஜேகே இன்வால்வ் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஐ வெக்டர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கே வெக்டர் மைனஸ் 7 ஜே வெக்டர்னு வச்சுக்கோங்க. மைனஸ் 7 ஒய் ஜே வெக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வெக்டர் இன்வால்வ் ஆச்சுன்னா வெக்டர் ஃபங்க்ஷன், வெக்டர் இன்வால்வ் வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஓகேவாமா? ஓகே சார். அப்போ நார்மல் வெக்டருங்கிறது என்னங்கிறாங்க? அதுக்கு டெல் பை ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரேடியன்ட் பண்ணும்போது இஸ் கெட்டிங் த இந்த டெல் பை கண்டுபிடிச்சா இஸ் கெட்டிங் த வெக்டர். கரெக்டுங்களா? டெல் பை கண்டுபிடிச்சா வெக்டர். அப்போ இந்த வெக்டர் ஃபங்க்ஷன் போது இது என்ன கிடைக்கும்? இதுக்கு பேர் எஃப் வெக்டரோட அனதர் ஃபார்முலா. எஃப் வெக்டர் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, பட் எஃப் வெக்டரோட ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா டெல் பைன்னு நோட் பண்றாங்க. இதில் அனதர் ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. டெல் பைன்னு நோட் பண்ணுவாங்க. இது எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துங்க. எஃப் வெக்டர் இஸ் நத்திங் வித் கிரேடியன்ட் ஆஃப் த ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ இதனோட நோட்டேஷன் என்ன? அனதர் நோட்டேஷன் மாடுலஸ் ஆஃப் டெல் பை. ஓகே. ஸோ நார்மல் டெரிவேட்டிவ் என்ன புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அடுத்து யூனிட் நார்மல் வெக்டர். இதை நேற்று நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் கூட சொன்னீங்க. டெல் பை டிவைட் பை டெல் மாடுலஸ் ஆஃப் டெல் பை. அப்படின்னு மீனிங் என்ன? நம்ம யூனிட் நார்மல் வெக்டர்னா இந்த என் கேப் போட்டு மாடுலஸ் வேல்யூ போட்டு இஸ் கெட்டிங் த 1. அந்த யூனிட்னு சொல்லாமல் அதனோட மேக்னிடியூட வேல்யூ என்ன கிடைக்கணும்? 1ன்னு கிடைச்சா தட் இஸ் கால்ட் யூனிட் வெக்டர். இங்கே யூனிட் நார்மல் வெக்டர்னு என் கேப் நோட் பண்ணுவாங்க. சரிங்களாமா? இந்த சர்ஃபேஸ் அப்போ பை 1 பை 2 ரெண்டு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம். பை 1 அனதர் ஒன் ஸ்கேலார் ஃபங்க்ஷன், பை 2 இஸ் கால்ட் அனதர் ஸ்கேலார் ஃபங்க்ஷன், 2 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன். அப்போ அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? ஆங்கிள் பிட்வீன் சர்ஃபேஸ்னு சொல்லும்போது இந்த வந்தது டெல் பை டாட் டெல் பை டு திஸ் ஒன். அப்போ டீட்டாங்கும் போது காஸ் வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எழுதுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஒன் இஸ் கால்ட் ஆர்த்தோகானல் ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் ஆர்த்தோகானல் ப்ராப்பர்ட்டி. ஆர்த்தோகானல் நத்திங் பட் இந்த பர்பெண்டிகுலர் கேஸ். ஓகே, ஆர்த்தோகானல் இஸ் நத்திங் பட் த பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர் நார்மலா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி லோயர் கிளாஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வெக்டர் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் ரெண்டு வெக்டர் வருதுன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 நோட் பண்ணுவோம். இதுதான் வந்து நார்மலா ஒரு நம்பர் வச்சு போடுறது. இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வச்சு போடுறாங்க. அப்ப ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வச்சுட்டு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸ்கேலார் போடும்போது அந்த டெல் பை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து அடுத்து நம்ம என்னன்னு பார்த்துட்டு போடலாம். சரிங்களா? ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். ஸோ நம்ம ஈஸி தான். ஜஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு நீங்கள் கம்பைன் பண்ணிட்டு டக்குனு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெக்டர் இன்டெகிரேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வெக்டர் இன்டெகிரேஷனோட இது முடிச்சுட்டு தான் அது போயிருக்கணும். பட் இதோட ஐடியாவை வச்சு டக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஓகே சார். ஸோ அடுத்ததான் நம்ம இம்பார்ட்டன்ட் இது அடிக்கடி கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இது பார்க்க போகிறோம். இது ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும். ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் என்னன்னா பை கொடுத்துருவாங்க. பையிலேருந்து நம்ம எப்படி வந்து அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். எஃப் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பையிலேருந்து எஃப் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை எஃப் வெக்டர் கொடுத்துட்டு பையை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ பை கொடுத்துட்டு எஃப் வெக்டர் கண்டுபிடிக்கணும் நம்ம ஈஸியாக டெரிவேட்டிவ் போட்டு போட்டுடலாம். பட் எஃப் வெக்டர் கொடுத்துட்டு பை கேட்பாங்க. எஃப் வெக்டர் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? பை கேட்பாங்க. அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். அப்படின்னு என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, புரியுதுங்களா? அப்போ ரிவர்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ் கால்டு இன்டெகிரேஷன். ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ் கால்டு இன்டெகிரேஷன் அல்லது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் கால்டு இன்டெகிரேஷன். ரெண்டுல எது வேணா எப்படி வேணா சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பார்த்து இது பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே மெயின் ஒர்க் என்னன்னு உங்களுக்கு
இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எது வேணா கேட்கலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஃப் வெக்டர் கொடுத்துட்டு டெல் பைங்கிற ஒரு நார்மல் கொஸ்டின். பட் பையை கண்டுபிடிக்கிறது சரிங்களா? பை கொடுத்துட்டு பை இஸ் கிவன் எஃப் வெக்டர் கண்டுபிடிக்கணும் நம்ம நார்மலா போடலாம். பை இஸ் கிவன். இப்போ என்ன நடக்குன்னா எஃப் வெக்டர் இஸ் கிவன் எஃப் வெக்டர் இஸ் கிவன் ஃபைண்ட் டெல் பைங்கும் போது தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம வந்து இன்டெகிரேஷன் பண்ண போறோம். ஏன்னா எஃப் வெக்டர்ல எத்தனை கண்டென்ட் இருக்கும்? 3 கண்டென்ட் இருக்கும். ஐக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும், ஜேக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும், கேக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஐங்கிற டேர்மை வச்சுக்கிட்டு டோ பை டோ எக்ஸ் எஃப் அந்த ஐக்கு வைக்கிற ஃபங்க்ஷன், டோ பை டோ ஒய் ஆஃப் அந்த ஜேங்கிற ஃபங்க்ஷன், டோ பை டோ இஜெட் ஆஃப் அந்த கேங்கிற ஃபங்க்ஷன். அப்ப எத்தனை டைம் இன்டெகிரேஷன் பண்ணணும்? ஒவ்வொரு பார்த்தோம் எஃபெக்ட் இருக்கிற ஒவ்வொரு டைமையும் நம்ம 3 டைம் இன்டெகிரேட் பண்ணணும். சரிங்களா? செப்பரேட்டா ஐக்கு ஒரு டைம், ஜேக்கு ஒரு டைம். அப்ப ஐக்கு வர டைம் என்ன பண்ணுவீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆகும் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போய் இன்டெகிரல் பண்ண போறீங்க. அண்ட் ஜேக்கு வர வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வச்சுட்டு இன்டெகிரல் பண்ண போறீங்க. நாட் ஃபார் டெரிவேட்டிவ் இன்டெகிரல் பண்ண போறீங்க. அண்ட் இஜெட் வர கேங்கிற ஃபங்க்ஷன் வந்து இஜெட் வச்சுட்டு பண்ண போறீங்க. சரி, அப்படி பண்ணும்போது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க எக்ஸ் வச்சு பண்ணும்போது ஒய் இஜெட் இன்வால்வ் ஆகும். அந்த ஒய் இஜெட் என்னன்னு பண்ணுவீங்க, கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு வெளியே எடுப்பீங்க. சரிங்களா? கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு என்ன வெளியே எடுப்பீங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இங்க என்ன ஆகும், இங்க ஒய்ன்னு இருக்கும்போது இங்க எது கான்ஸ்டன்டா இருக்கும், எக்ஸ் இஜெட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அதை எடுப்பீங்க. இஜெட்டை பொறுத்து பண்ணும்போது இங்க என்ன நடக்கும், ஓகே ஒய் எக்ஸ் ஒய் வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இன்டெகிரல் பண்ண போறோம். இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இதுல ரிப்பீட்டட் டைம் வரும். அந்த ரிப்பீட்டட் டைம்ல கேன்சல் பண்ணிட்டு ஏதோ ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க என்ட்ரி பண்ணி போட்டீங்கன்னா தட்ஸ் ஆல் கம்ப்ளீட்டட். அந்த ப்ராசஸ் மற்றபடி எதுவுமே இருக்காது. அந்த ப்ராசஸ் நாளைக்கு நான் நடத்த போறேன், இன்னைக்கு நடத்த மாட்டேன். ஜஸ்ட் நீங்க பாத்துக்கங்க. சரிங்களா? இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? இது வரைக்கும் சொன்னதுல எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்ல இல்ல மூவ் பண்ணோம்ல அடுத்தது. சரி, இப்ப இதுல என்னன்னா, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட் டைவர்ஜன்ஸ் அண்ட் கர்ல். டைவர்ஷன் ஆல்ரெடி தான் சொல்லி கொடுத்தேன். டைவர்ஷன் சொன்னேன் டெல் டாட் எஃப் வெக்டர் போட்டோம்னா அதுக்கு ஒரு டைவர்ஷன். கர்ல் என்னது, டெல் கிராஸ் எஃப் வெக்டர். இங்க டாட் ப்ராடக்ட் பிரச்சனையே கிடையாது. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸே கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஏ வெக்டர் ஈக்குவல் டு a1 i வெக்டர் பிளஸ் a2 j வெக்டர் பிளஸ் a3 k வெக்டர்னு வருது. அடுத்து b வெக்டர் ஈக்குவல் டு b1 i வெக்டர் பிளஸ் b2 j வெக்டர் பிளஸ் b3 k வெக்டர் வருதுன்னா டாட் ப்ராடக்ட் என்ன இருக்கும், a வெக்டர் டாட் b வெக்டர் நத்திங் பட் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணா போதும். அதாவது மீனிங் என்ன, ஐக்கு ஐ, ஜேக்கு ஜே, கேக்கு கே. அப்போ ரிமைனிங்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். a1 b1 பிளஸ் a2 b2 பிளஸ் a3 b3. ஏங்க சார் மல்டிபிளிகேஷன் நம்ம எல்லாமே தானே போட போறோம், ஏன் இது விட்டு வருது அப்படின்னா, நம்மளுடைய காஸ் தீட்டா ஃபார்முலா இப்போ தான் கொடுத்தேன். காஸ் தீட்டா ஃபார்முலா என்னது, ஆங்கிள் பிட்வீன் காஸ் தீட்டா வந்து இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும், ரெண்டுக்கு நடுவில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது ரெண்டுக்கு நடுவில் இப்படி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இது ரெண்டு நடுவில் இது இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. இப்போ இது தெரியுது, இது வந்து இது உங்களுக்கு ஐ, இது வந்து ஜே. நான் 2 டைம்ஸ்ல கேஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப 3 டைம்ஸ் போயிடலாம். அப்ப என்ன வரும், இது எக்ஸ் பிளைன், இது வந்து ஒய் பிளைன், எக்ஸ் ஒய் பிளைன், சாரி எக்ஸ் ஒய் பிளைன் இது. இப்ப ஐக்கும் ஜேக்கும் என்னது, பர்பெண்டிகுலர் கேஸ். ஐக்கு ஜேக்கு பர்பெண்டிகுலர் கேஸும் போது ஐ டாட் ஜேன்னு வரும்போது அதனோட ஏங்கிள் என்ன, டீட்டோட வேல்யூ 90 டிகிரி. டீட்டோட வேல்யூ 90 டிகிரி. அதே ஐயும் வரும்போது அது என்னது, இங்கிருந்து இங்க ரெண்டாவது, இங்கிருந்து 60 இங்க ரெண்டாகும் போது அதனுடைய டீட்டா வேல்யூ என்னது, டீட்டா வேல்யூ வந்து 0. டீட்டா வேல்யூ 0. அப்ப இது டீட்டா வேல்யூ 90, இது டீட்டா வேல்யூ 0. அப்ப ரெண்டு கேஸ் இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு, ஐ டாட் ஐ அப்படின்னு வரும்போது டீட்டா வேல்யூ என்னது, 0 ஆகுது. அப்ப டீட்டா வேல்யூ 0 என்னது, காஸ் 0. காஸ் 0 வேல்யூ என்னது 1. அப்ப டைரக்டா என்ன எழுதலாம், 1 எழுதுறாங்க. எதை, ஐ டாட் ஐ. அதே ஐ டாட் ஜேங்கும் போது என்ன சொன்னேன், டீட்டாவோட வேல்யூ 90. அப்ப இங்க அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும், 90 என்ன ஆகும், காஸ் 90. காஸ் 90 ஆட்டோமேட்டிக்கா 0 ஆகும். அந்த கான்செப்டுக்காக தான் என்ன சொல்றாங்க, டெல் டாட் டைவர்ஷன் இருக்குதுல்ல. அப்ப இது டைரக்டா என்ன எழுதலாம், டைரக்டா என்ன பண்ணலாம்னா டோ பை டோ எக்ஸ். சப்போஸ் எஃப் வெக்டர் வந்து இந்த கான்செப்ட் சொல்லிட்டோம்னா, அப்ப இந்த கான்செப்ட் சொல்லும்போது டெல் டாட் எஃப் வெக்டர் டைரக்டா எப்படி எழுதலாம், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் f1 பிளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் f2 பிளஸ் டோ பை டோ எஃப் ஆஃப் f3. இந்த மாதிரி நோட் பண்ணலாம். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஸ்கேலார் ஸ்கேலார் டெரிவேட்டிவ். ஓகே, ஸ்கேலார் ப்ராடக்ட். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஸ்கேலார் ப்ராடக்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்ல சார், புரிஞ்சு. அதே மாதிரி கர்ல் தான் வெக்டர் ப்ராடக்ட் சொல்லிட்டேன். வெக்டர் ப்ராடக்ட் போது ஐ ஜே கே வச்சுட்டு ரன் பண்ணி காட்டுறாங்க. இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு வரும்போது என்னோட ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸ் சொல்லிக்கிறேன். ஏ வெக்டர் பி வெக்டர்
sin theta into n cap, sin theta into n cap. Same process என்ன நடக்கும்? Suppose I vector cross j vector என்ன கிடைக்கும்? தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. சரிங்களா? அப்படிங்கும்போது n cap, ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நார்மலைஸ் வெக்டர். இப்போ ijk வருதுன்னா நார்மலைஸ்னா அது பர்பெண்டிகுலர் வெக்டர். ஐக்கும் ஜேக்கும் பர்பெண்டிகுலர் வெக்டர் பார்த்தீங்கன்னா k வெக்டர். அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து 90 டிகிரி, 90 டிகிரினா ஆட்டோமேட்டிக்கா இது k வெக்டர் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா இது k வெக்டர் ஆயிடும். சரி ரெண்டு சேம் வந்ததுன்னா என்ன ஆகும்? I வெக்டர் கிராஸ் I வெக்டர். I வெக்டர் கிராஸ் I வெக்டர்ங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா sin 0. தீட்டாவோட வேல்யூ 0ங்கும் போது இங்க அப்ளை பண்ணும்போது sin 0 0. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது 0 ஆயிடும். தட்ஸ் ஆல். அதனால இது எப்படி போடுறாங்க? எதனால இந்த டிட்டர்மினன்ட் வந்ததுன்னா இது மொத்தம் எத்தனை மல்டிப்ளிகேஷன் இருக்கும்? 3 into 3 9 டைம் வரும். கரெக்ட்டா? 3 into 3 9 டைம் வரனால நம்மளுக்கு பெட்டர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி போறதா பெட்டர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது பெட்டர். ஏன்னா இதை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்? ஒவ்வொரு பிராக்கெட்டும் போட்டு உங்களுக்கு அப்படியே காமனா வந்துடும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியா போயிடும். அதனால தான் இது யூஸ் பண்றாங்க. டிட்டர்மினன்ட் கான்செப்ட் யூஸ் பண்றதுக்கான கான்செப்ட் இது. சரிங்களா மேம்? எஸ் சார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. சொலினாய்டுனா என்ன அண்ட் இரோடேஷனா என்ன? சொலினாய்டுனா ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறோம். டைவ் டாட் எஃப்ங்கிறது வந்து டைவர்ஜென்ஸ்னு சொல்லிக்கிறோம். கர்ல் வந்து கர்ல் கிராஸ் டெல் கிராஸ் கிரேடியன்ட் கிராஸ் எஃப்ங்கிறது வந்து கர்ல்னு சொல்லிக்கிறோம். அப்போ அந்த டெல் டாட் எஃப் டைவ் டாட் எஃப் டாட் ப்ராடக்ட் வந்து 0 வந்துச்சுன்னா அந்த எஃப் வெக்டருக்கு பேரு சொலினாய்டல் வெக்டர். ஓகே, சொலினாய்டல் வெக்டர் டெல் டாட் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் சொலினாய்டல் வெக்டர். அப்போ இரோடேஷனல் வெக்டர் என்னது? டாட் ப்ராடக்ட் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆயிடும். இரோடேஷனல் வெக்டர் என்ன? டாட் ப்ராடக்ட் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆயிடும். ஓகே, டாட் ப்ராடக்ட் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் சொலினாய்டல் வெக்டர். தட் இஸ் கால்ட் சொலினாய்டல் வெக்டர். சரி, இதுக்கப்புறம் சொல்றாங்க இதுல லேப்லாஸ் ஆபரேட்டர் அண்ட் ஹார்மோனிக் ஆபரேட்டர். இது வந்து நீங்க நெக்ஸ்ட் இரோடேஷனல் வெக்டர்னா கிராஸ் ப்ராடக்ட் 0 வரணுமா? கிராஸ் ப்ராடக்ட் 0 ஆயிடும். சொலினாய்டல்னா டாட் ப்ராடக்ட் 0 ஆகும். இரோடேஷனல்ன்றது அந்த கர்ல் இருக்குல்ல அது வந்து 0 ஆயிடும். 0 என்ன? 0 வெக்டர்னு அர்த்தம். 0 வெக்டர் மீனிங் என்ன? 0 I வெக்டர் plus 0 j வெக்டர் plus 0 k வெக்டர். அதனால அங்க 0 வெக்டர் நோட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே சார். 0 அது 0 வெக்டர் ப்ராடக்ட் படி நம்ம 0 எழுதுறோம். பட் 0 எழுத கூடாது, 0 வெக்டர் தான் சொல்ல வேணும். நம்ம மேக்ஸிமம் அது 0 0ன்னு சொல்லிடுவோம் இதுல. சரிங்களா? ஆக்சுவலா 0 வெக்டர் தான் நம்ம சொல்ல வேணும். சரிங்களா? சரிங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? லேப்லாஸ் ஆபரேட்டர் அண்ட் ஹார்மோனிக் ஆபரேட்டர். லேப்லாஸ் ஆபரேட்டர்ங்கிறது இது லேப்லாஸ் ஆபரேட்டர் செகண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கால்ட் லேப்லாஸ் ஆபரேட்டர். அதே ஹார்மோனிக் ஆபரேட்டர்ங்கிறது அந்த லேப்லாஸ் ஆபரேட்டர் ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஹார்மோனிக் ஆபரேட்டர். ஓகே, சரி இதுதான் இப்போதைக்கு நம்ம கிட்ட பேசிக் டெஃபினிஷன் இருக்குது. இதை பேஸ் பண்ணிட்டு லேப்லாஸ் ஆபரேட்டர்ங்கிறது டபுள் இன்டகிரேட் பண்ணுவாங்க இல்ல? டெரிவேட்டிவ் ஓ சரி டெரிவேட்டிவ். டோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் டோ ஸ்கொயர். சப்போஸ் எஃப் இருக்குன்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். திஸ் இஸ் கால்ட் டூ வேரியபிள் கான்செப்ட். இங்கே வந்து நம்ம வெக்டர்னால 3 வேரியபிள் கான்செப்ட் வருது வெக்டர்னால. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேரியபிள் கான்செப்ட் வந்து லேப்லாஸ் ஆபரேட்டர் இருக்கும். இங்கே வெக்டர்னால 3 வேரியபிள் வந்துருக்குது. அது யூஸ் பண்ணுங்க. இது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ஹார்மோனிக் ஆபரேட்டர்னா அந்த லேப்லாஸ் ஆபரேட்டரோட கான்செப்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஹார்மோனிக் ஆபரேட்டர். இதுதான் நம்மளுடைய பேசிக் ஐடியா.